இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கான காரணங்கள் நிறைய மாறுபடும். பொதுவா 60% குழந்தைகளுக்கு வரக்கூடிய கிரானிக் கான்ஸ்டிபேஷன்ல ரொம்ப முக்கியமான காரணம் சரியான உணவு பழக்கம் இல்லாதது, சரியான வகையில குழந்தைகளை ட்ரெயின் பண்ணாம இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு 1.5 இல்ல 2 வயசு ஆயிடுச்சுனாலே அவங்கள பாட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்கள மோஷன் போக வைக்கிறதுக்கு பழக்கணும். அவங்களுக்குன்னு தனியா ஒரு பாட்டி சீட்டோ இல்ல ஒரு இந்தியன் டாய்லெட்டோ இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் உட்கார்ந்தா கூட அவங்க கால் ஹேங் ஆகாத மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சு அதுல ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு தினமும் 2 வேளை, முக்கியமா சாப்பிட்ட பிறகு அவங்கள கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு இதை ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க மோஷன் போறதுக்கு பழகிடுவாங்க. 2வது உணவு பழக்க வழக்கம். சில குழந்தைங்களுக்கு அதிகமான பால் கிடைச்சிட்டு இருக்கும், சில குழந்தைங்களுக்கு அதிகமா பிஸ்கெட், வேற பேக்கரி ஐட்டம்ஸ், கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமா கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுங்க, அதிகமா தண்ணீர் எடுத்துக்க வைக்கணும். இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சீக்கிரமா சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 3வது இதுக்கான சில மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகளை சில வாரங்கள்ல இருந்து சில மாசம் வரைக்கும் போட வேண்டியது இருக்கும். அப்படி கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன்ங்கிறது சரியாகும். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கூட இந்த குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை சரி ஆகல அப்படின்னா நாம இவங்களுக்கு ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அல்லாத வேறு சில பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா யோசிக்கணும்.